அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எல்லோரும் என்ன செய்றீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன், ஜுபேதி மீன். ஜுபேதினா ஒவ்வொல் மீன். அதை நான் மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஆல்ரெடி கழுவிட்டேன். அப்போ நான் ஃபோன் இல்லை, வீடியோ இருக்கல. இது வந்து கழனி தண்ணி. நம்ம தமிழ்நாட்டில் என்ன செய்வோம்? அரிசி கழிஞ்சது. அதை தாய்மார்கள் சொன்னதை நம்ம அம்மா சொன்னாங்க. அரிசி கழிஞ்ச தண்ணியில் மீனோ காய்கறியோ இறைச்சி, அதாவது சிக்கன் கழுவணும், மட்டன் கழுவக்கூடாது. சிக்கன் மட்டன் அந்த ஸ்மெல் போய்டும். உப்பு போட்டு கொஞ்சம் உரைச்சி கழுவுனா நல்லாயிருக்கும். ஓகே, பளிச்சனை இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளையாக இருக்கும். ஏன் முகம் கூட கழுவலாம். நல்ல ஒரு மெடிஷன் வந்து கொரியனுக்கு நல்ல. கொரியன் இது கண்ட்ரியில் இது அரிசி கலைஞ்ச தண்ணியே நல்ல ஒரு காஸ்மெட்டிக்காக யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் சரி, மீன் பொரிச்சிட்டேன்னா சோறாக்கிட்டு சோறை வடிச்சிட்டு ஒரு எண்ணெய் ஊற்றணும். சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு சோறு போடணும். அப்புறம் குங்குமப்பூ தண்ணி ஊற்றணும். ஒரிஜினல் குங்குமப்பூ தண்ணி தான் ஊற்றிட்டு அப்புறம் இது போடணும், ஏலக்காய் பொடி போடணும். அடுத்தது சோறை போடணும். அடுத்தது குங்குமப்பூ தண்ணி, ஏலக்காய் பொடி. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 3 4 நம்மகிட்ட எவ்வளோ சோறு இருக்குதோ அதை போட்டுற வேண்டியதான். முடிஞ்சிட்டு கடைசியில் அடுப்பில் தகரத்தை வச்சு தம்முக்கு வைக்கணும். தம்முக்கு வைக்கிறதுக்கு வச்சுட்டு மீன் பொரிச்ச எண்ணெய் இல்லை, அந்த எண்ணெயை மேலே ஊற்றி விடணும். மேலே ஊற்றி விட்டுட்டாக்கா ஆல்ரெடி அடியில் எண்ணெய் இருக்கும், அதனால இது மேலே ஊற்றி விட்டால் அந்த மீனுக்கு வச்சு அந்த ஸ்மெல் வரும், வாசனை வரும், மீன் பொரிச்ச வாசனை. இப்படி தான் செய்யணும். இது மீன் மச்சுபூசி இல்லையா, அதனால் அப்படி தான். அடுத்தது வந்து இதுக்கு வந்து சைடிஷாக மீனானும் இதுதான், ஒரே ஒரு வால் போட்டு மீனானும். அப்புறம் ஹஷ்வா செய்யணும். ஹஷ்வா செஞ்சது வீடியோ எடுத்தோன்னா எடுக்கல தெரில. ஓகேவா? எனக்கு வந்து இது செஞ்சேன். எனக்கு ஒரு பீஸ் எடுத்து நல்லா மிளகாத்தூள் போட்டு நம்ம ஸ்டைலில் பொரிச்சாச்சு. இது சேனை. இது என்ன சாப்பாடு.